ஹலோ மக்களே, சீரியஸாக தான் இந்த வீடியோ பார்க்காதீங்க. சில்லாக ஜாலியாக போர் அடிச்சதுன்னா பாருங்கள். என் கூட இருக்க கேரக்டர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுது, அது என்னன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இவன் பாட்டு பொசுக்குன்னு 100 days vlogன்ட்டான். சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு ரேண்டமாக நாங்கள் வெளில போகும்போது ஒரு வீடியோ எடுத்தோம். ஷாப்பிங் பண்ணலான்னு பிளான் பண்ணோம், வெளில போகலான்னு பிளான் பண்ணோம். ஏதாவது சென்னையில் ஏதாவது அட்வென்ச்சரஸாக இருக்கா அப்படின்னு யோசிச்சு கார் எடுத்து கிளம்பிட்டோம். ரீசெண்டாக ஒரு சீமந்தம் பண்ணேன், அது என்னோட ஃப்ரெண்டுக்கு பண்ணேன். அது என்ன கான்செப்ட்ல பிடிஎஸ் எடுத்தேன். ஏன்னா உன் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப மந்தமா இருக்குடா அப்படின்னு, அதுக்கு பேர் தாங்க சீமந்தம் அப்படின்னு. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. நாங்கள் ரீசெண்டாக ஒரு பேபி ஷவர் ஈவெண்ட் பண்ணோம். அதில் என்னடா பிடிஎஸ் எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சப்போ இவன் ஒரு கான்செப்ட் சொன்னான். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகிற வழியில் பார்த்தா நம்ம சதீஷ் ப்ரோ அடடி ஆச்சரியக்குறி அந்த மாதிரி இருந்தது. லாஸ்ட்டாக மாலுக்குள்ளே போனால் மாலை சுற்றி வரதுக்கே எங்களுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா பார்க்கிங்கே கிடைக்கல கடைசி வரைக்கும். அப்படி இப்படின்னு டேக் டைவர்ஷன்னு எங்கேயோ போய் கொண்டு நிறுத்தி எங்கள் நாளே முடிஞ்சு போச்சு. மாலுக்கு வந்த மோட்டிவை விட்டுட்டு எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா டாய் செக்ஷனுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏண்டா வயசாச்சுன்னு தோணுச்சு. பட் நத்திங் ராங், இப்போ கூட விளையாடலாம்ல. கடைசியாக எங்கே அங்கேன்னு சுற்றி சோறு முக்கியம் பிகிலே அந்த மாதிரி ஒரு கடைக்கு வந்து நல்லா சுட சுட பொடி இட்லியை சாப்பிட்டு எங்கள் நாள் ஒன்றுமே இல்லாமல் சும்மா முடிஞ்சுது. ஓகே, இதே மாதிரி அடுத்த வெட்டியாக ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். பாய்.